வணக்கம் ஆன்மநேய உறவுகளே. நாம் இன்றைய சமரச ஜோதியின் ஞான சர்க்குருநாதர்கள் நிகழ்ச்சியில சென்னை திருவொற்றியூரில் ஜீவசமாதி கொண்டு அருள்பாலிக்கும் வள்ளல் பெருமானாரின் வழிவந்த அருள்சீலர் பைரவ சித்தர் பாடகஞ்சேரி ராமலிங்க சுவாமிகளின் 75ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவினை கண்டு தரிசித்து சுவாமிகள் வாழ்ந்து தவம் புரிந்த இடங்களையும் காண்போம். ஓம் சர்க்குருவே சரணம். மகான் பாடகஞ்சேரி ராமலிங்க சுவாமிகளின் ஜீவாலய மடம் சென்னை திருவொற்றியூரில் உள்ள ஈசானிய மூர்த்தி தெருவில் அமைஞ்சிருக்கு. மகான் பாடகஞ்சேரி ராமலிங்க சுவாமிகள் 1949ஆம் ஆண்டு ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் தான் முன்பே அறிவித்திருந்த வண்ணம் இறைவனோடு இரண்டர கலந்து இவ்விடத்தில் ஜீவன் முக்தி அடைந்தார்கள். சுவாமிகளின் புனித தேகம் அடியார்களால் மகா சமாதி செய்யப்பட்டு இங்கு ஆலயம் எழுப்பப்பட்டது. ஆண்டுதோறும் ஆடி மாத பூர நட்சத்திரத்தில் மகான் பாடகஞ்சேரி ராமலிங்க சுவாமிகளின் மகா குரு பூஜை விழா அடியவர் பெருமக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு சுவாமிகளின் 75ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மகான் பாடகஞ்சேரி ராமலிங்க சுவாமிகளின் ஜீவாலயத்திற்கு அருகிலேயே சுவாமிகளின் சமகாலத்தில் வாழ்ந்த சித்தரான உயர்நீதிமன்றத்தில் பாங்க்ரா பணியாளராக பணியாற்றிய மகான் அப்புடு சுவாமிகளின் ஜீவாலயமும் அமைஞ்சிருக்கு. மகான் பாடகஞ்சேரி ராமலிங்க சுவாமிகள் தன் திருக்கரத்தாலேயே அப்புடு சுவாமிகளுக்கு ஜீவசமாதி செய்து வைத்ததாக வரலாறு தெரிவிக்கின்றது. திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதியில் பட்டினத்தார் கோவில் தெருவில் உள்ள ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமிகளின் மடாலயத்திற்கு எதிரில் மகான் பாடகஞ்சேரி ராமலிங்க சுவாமிகளின் மடம் அமைந்துள்ளது. சுவாமிகள் வாழ்ந்து தவம் இயற்றிய ஜமீன் இல்லம் தற்போது பாடகஞ்சேரி ராமலிங்க சுவாமி மடமாக திகழ்கின்றது. பாடகஞ்சேரி ராமலிங்க சுவாமிகள் பல ஆண்டு காலம் வாழ்ந்து தவம் இயற்றிய இந்த இல்லத்தில் சுவாமிகள் வசித்த திருவரை, சுவாமிகள் வழிபட்ட முருகப்பெருமான் வள்ளல் பெருமான் விக்கிரகங்கள், சுவாமிகள் வாசித்த திருவருட்பா திருப்புகழ் நூல், சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வள்ளல் பெருமானார் திருவுருவம், சுவாமிகளின் குருவான எரிதாதா திருவுருவம், சுவாமிகளின் திருவுருவம், சுவாமிகள் வழிபட்ட கண்ணாடி, சுவாமிகள் அமர்ந்திருந்த சாய்வு நாற்காலி போன்ற பல பொருட்களையும் நாம் காண முடிகின்றது. ஆண்டுக்கு ஒரு முறை ஆடிப்புறத்தில் வரும் மகான் பாடகஞ்சேரி ராமலிங்க சுவாமிகளின் மகா குரு பூஜை விழா நாளில் மட்டுமே சுவாமிகள் வாழ்ந்து தவமியற்றிய இந்த இல்லத்திற்குள் சென்று பக்தர்கள் தரிசனம் பண்ண அனுமதி செய்கிறாங்க. மற்ற நாட்களில் சுவாமிகளின் ஜீவாலயம் மற்றும் சுவாமிகள் தவம் செய்த திருமண்டபம் போன்ற இடங்களை அனைவரும் காலை மாலை வேளைகளில் தரிசனம் செய்யலாம். இவ்விடத்தில் அமைந்துள்ள நிலவரையில் மகான் பாடகஞ்சேரி ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளாரை போல ஞான சித்தி பெற்று ஒளி உருவம் பெற வேண்டி பல ஆண்டு காலம் ஊனுறக்கமின்றி ஞானதவம் புரிந்து வந்தார்கள். ஆனால் இறைவனின் உத்தரவால் 1949ஆம் ஆண்டு ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் தற்போது ஜீவசமாதி ஆலயம் உள்ள இடத்தில் நிர்விகற்ப சமாதி நிலை எய்தினார்கள். ராமலிங்க சுவாமிகள் தவம் செய்த நிலவரை இது. அதுக்கு போகிற வழி இப்போ கொஞ்சம் போக முடியாத அளவுக்கு மூடி வச்சுருக்காங்க. ரொம்ப நாள் ஆட்கள் பயன்படுத்தாதனால இந்த வழி அடைக்கப்பட்டிருக்கு. அது உள்ளே போனாக்கா நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம். அந்த மைய இடத்துல வந்துடலாம். மகான் பாடகஞ்சேரி ராமலிங்க சுவாமிகள் 1876ஆம் ஆண்டில் கோயமுத்தூர் மாவட்டத்தில் பிறந்து கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள பாடகஞ்சேரி என்ற கிராமத்தில் தனது 12வது வயதிலிருந்து தவ வாழ்க்கை வாழ்ந்து திருவருள் பிரகாச வள்ளலாரின் திருவருளை பெற்றவர். மக்களின் பசிப்பினி உடல்பிணி தீர்க்கும் தொண்டோடு திருக்கோயில்களை சீரமைக்கும் சிவத்தொண்டும் ஆற்றிய சன்மார்க்க அருள்சீலர்.
ஓம் ஞான சர்க்குருநாதர் மகான் பாடகஞ்சேரி ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் சரணம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.